குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கான கடகராசிக்கான வாரப்பலன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 15 பிப்ரவரி 2026 21 பிப்ரவரி 2026 வரைக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன் கடகராசிக்கு மட்டும். அந்த அடிப்படையில் கடகராசிக்கான நேர்மறையான பலனும் எதிர்மறையான பலன் எது போலவென்றால், சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து தற்போது ஞாயிற்றுக்கிழமையும் மறுநாள் திங்கக்கிழமையும் மகராசியில் இருக்கும். அதன் பிறகு கும்பராசி செல்கின்றது. அதன் பிறகு வார கடைசியில் மீனராசியில் இருக்கும். அந்த அடிப்படையில் 7ஆம் இடத்துல மகராசியிலும் 8ஆம் இடத்துல கும்பராசிக்கு செல்லும்போது அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமாக இருக்கும். வாரத்தின் கடைசி நாளில் 9ஆம் இடத்துல மீனம் ராசி இடத்துல இருக்கும். 7, 8, 9 இந்த இடத்துல சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து பயணிக்கும். இந்த 3 இடம் தான் உங்களுக்கு அதிகப்படியாக இந்த வாரம் மையப்படுத்தி இருக்கும். இந்த 3 இடம் 7ஆம் இடம் உங்கள் வாழ்க்கை துணைவர், உங்கள் நட்பு வட்டம், இந்த இடத்த சார்ந்து இருக்கும். 8ஆம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பதாக இருக்கும். உங்கள் உடல் நலம், மனநலம், செய்யும் வேலை தொழிலில் ஏற்படுற சின்ன சின்ன இடர்பாடு இதை பற்றி குறிப்பதாக இருக்கும். 9 உங்கள் தந்தையை குறிப்பதாக இருக்கும். லாபத்தை அடிப்படை கொண்டதாக இருக்கும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் குறிப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் சந்திரன் மகரம், கும்பம், மீனத்துக்கு போகிற அடிப்படையில் இந்த வார ராசி பலன் நேர்மறையான விஷயங்கள் எது போல் நடக்கும் என்றால், மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்பில் அதிகமான கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு ஏற்படுற ஒரு படைப்பாற்றல் சிந்தனை, அதாவது கிரியேட்டிவ் திங்கிங், அது சார்ந்த யோசனைகள் சிந்தனைகளை உங்கள் மேம்பட்டதாக இருக்கும். அதுக்கு உங்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சிக்கும் போது அது ஏற்பட்ட தடைகளும் விலகும். காதல் சார்ந்த உறவுகளை சிறப்படையும். சிறிது முயற்சியிலேயே பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதாவது உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களுடைய அவர்களின் ஆற்றலையும் மிஞ்சிய திறமையாக தான் உங்களுடைய திறமை மேம்படும். நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய ஆற்றல் திறன் அதிகரிக்கும். அதனால் பாராட்டும் கௌரவம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். சிறந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புள்ளது. இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். இதுவரையும் நேர்மறையான விஷயங்கள் சொன்னது. அதுக்கடுத்து இப்போ எதிர்மறையான விஷயங்கள் எது போல இருக்கும் என்றால், நீங்கள் செய்யும் தொழில் வேலையை உங்கள் தன்னிச்சையான முடிவு கொண்டு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பழைய எதிரி இருக்கிறதோட கூட இருக்க புதிய எதிரிகளும் உருவாகும். நீங்கள் என்னதான் உங்களுடைய திறமை ஆற்றல் கொண்டு வெளிப்பட்டாலும் உங்களுடைய சுப்ரீம் ஆஃபீஸர், அதாவது உங்களுடைய மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு குறைந்ததாக தான் இருக்கும். பல விஷயங்களை அவங்க உங்களுக்கு உதவ முடியாது போகலாம். உங்களுடைய கோபம் பிறரை வருத்தம் அடைய வைக்கலாம். ஏற்கனவே நிலுவையில் இருக்க பணத்தை மீட்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நிதி சார்ந்த சில சிக்கல்களும் உருவாகும். புதிதாக கல்யாணமானவர்கள், திருமணமாகி குழந்தை பேர் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் சிறிதாக கவலைப்பட சூழல் உருவாகும். திங்கக்கிழமையிலிருந்து வேலைக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகம் இல்லாத காலகட்டமாக இருக்குது. அதாவது சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் கொண்டு நேர்மையான விஷயங்களை அதிகப்படுத்தியும் எதிர்மறையான விஷயங்களை குறைத்தும் உங்களுக்கு பிடித்த ஆலய வழிபாடு, தெய்வ வழிபாடு கொண்டு, குலதெய்வ வழிபாடு கொண்டு இந்த வாரத்தின் சிறப்பான நாட்களாக அமைத்துக்கொள்ள எல்லாம் வல்ல இறைசக்தியை நான் கொள்கின்றேன். இக்காணொலி உங்கள் நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ராசியான எண் பார்த்தீங்கன்னா 4. ராசியான திசைன்னு பார்த்தா கிழக்கு திசையும் தெற்கு திசையும். ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்கி ஒயிட், இந்த பால் நிறம் கொண்ட வெள்ளை உங்களுக்கு சிறப்பான நிறமாக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி பிறகு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.